நீங்க போய் கொடுங்க. கருப்பா நில்லுங்க. கேளுங்க. பூரண மதுவிலக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்ல கல்லுக்கடையில திறக்கலாம் நிறைய கருத்து. பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் கள்ளச்சாராயத்தையும் விசச்சாராயத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்க நான் பதிவு செய்திருக்கிறேன். அதை அரசு செய்ய வேண்டும். சசிகலா அவர்கள் வந்து தொண்டர்களை சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நான் மிக சின்னம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் முயற்சி வெற்றி பெறும் என்று சசிகலா சொல்லியிருக்காங்க. 90% இந்த தொண்டர்கள் எல்லாம் நான் வரவேற்கிறேன். சட்ட ஒழுங்கு சம்பந்தமா சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டு கிடக்கிறது. அதை சரிப்படுத்தக்கூடிய வழியை முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும். செய்ய தவறினால் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வருவது கேள்விக்குறியாக தருவது வரலாம். திருமண சட்டம் வந்து வேற்றுமொழியில் இருக்கு, தமிழ் ஆங்கிலத்தில் இல்லைன்னு சமஸ்கிரமும் கலந்துருக்கு. அது ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி நடத்தப்பட்டு இப்போதும் அதிமுக கிடையாது. அதிமுக நீண்ட விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா கட்சி நலன் கருதி அவரை போல நான் தெனாவட்டாவோ சர்வாதிகாரமோ பேசலாம் என்பது நாட்டு மக்களுக்கும் கட்சித் தலைவர்களுக்கும் நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி. நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை கருத்தாகவும் இருக்காரு. நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க செய்து அவர் யார்? அவர் யார் சொல்லுங்க. கட்சியில பொதுச் செயலாளர் அங்கீகாரம் கட்சியில பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சிவில் சூட்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்? இரு இலை சின்னம் வந்து அங்க தேர்தலில் போட்டியிடல. அதனால் இரு இலை சின்னத்தோடு கூடிய மாங்கனி அங்கே போட்டியிடுகிறது என்பதை நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நடக்க போகிறது. தலைமை மாற்றப்படணும்னு சொல்லியிருக்கீங்க. யார் தலைமை வைக்க முடியும்? அதிமுக தலைமை சரியில்லை. இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சி தலைவர்களை மாற்றினார். உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை ஏற்க என்பதுதான் என்னுடைய கருத்து.